உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ அரசியலில் புயலாக வேலை செஞ்சுட்டு இருக்கவர் தாங்க சீமான் அப்படின்ற ஒருத்தர். ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார். ஸோ பல படங்களில் டேரக்டும் பண்ணியிருக்காரு சீமான் அவர்கள். பல படங்களில் ஹீரோவாகவும் பல படங்களில் பார்த்தீங்கன்னா சைட் ரோல்லையும் பண்ணியிருக்காரு. ஸோ இம்பார்ட்டன்ட் ரோலில் பார்த்தீங்கன்னா பல படங்களில் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வளம் வந்திருக்காருங்க. ஸோ அவர் நடித்த தவம் அப்படின்ற படம் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வச்சு பகலவன் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா சீமான் டேரக்ட் பண்ணுறதா ஒரு பேச்சு எழுந்துச்சுங்க. ஸோ அந்த படம் என்ன காரணம் தெரில, அந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மறுபடியும் அரசியலில் இருந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் டேரக்டராக வலம் வர போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எஸ், நடிகர் சிம்புவை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சீமான் அடுத்து ஒரு படம் டேரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் வந்துச்சுங்க. ஸோ இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நடிகர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா டாக்டராக நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைக்க மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சீமான் டைரக்ஷனில் நடிகர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா டாக்டராக நடிக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நடிகர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா டாக்டராக நடிக்க போறாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகப்படுத்திருக்கு. அனிருத் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே படத்துக்கான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே தாங்க போகுது. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ நடிகர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுந்தர் சி டைரக்ஷனில் வந்தா ராஜாவாத்தான் வருவேன் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த வந்தா ராஜாவாத்தான் வருவேன் இந்த படம் முடிச்சுட்டு நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷனில் மாநாடு அப்படின்ற படத்துலையும் பார்த்தீங்கன்னா நடிகர் சிம்பு அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வந்தா ராஜாவாத்தான் வருவேன் இந்த படத்துக்கு அப்புறம் மாநாடு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரி, நீங்க சீமான் டைரக்ஷன்ல சிம்பு டாக்டர் நடிக்க போற இந்த படத்துக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.